ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்டனிங் ஜேர்னியை புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிற பிகினர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ கொண்டு வந்திருக்கேன். மாடி தோட்டம் புதுசாக அமைக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஏன் இந்த கார்டனிங் ஜேர்னி நமக்கு முக்கியம்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஒரு சின்ன பூச்செடியை வளர்த்தாலும் சரி, ஒரு காய்கறி செடி வளர்த்தாலும் சரி, அது நமக்கு ரொம்ப மென்டல் பீஸ் தரும். காலையில் எழுந்திரிச்சு நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, அது வளர்கிறத பார்க்குறது, இதில் ஒரு தனி சந்தோஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நாமளே வளர்த்த காய்கறி பழம் சாப்பிட்றது ஒரு ஹாப்பியான ஃபீல். இன்னொன்று, கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்காக நாமளே வளர்த்ததை சாப்பிட்றது ஹெல்த்துக்கும் நல்லது. நிறைய பேருக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணவே யோசிப்பாங்க. அதனால் இன்றைக்கி நான் ரொம்ப பேசிக்காக சின்ன சின்ன ஸ்டெப்ஸில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். முதல்ல இந்த ஹேங்கிங் பாட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த ஹேங்கிங் பாட்டில் அந்த கீழே உள்ள பாட் தனியாக மேலே 3 சங்கிலி வரும். அந்த 3 சங்கிலியில் ஒரு சில இதில் மேல் பகுதியில் ஹோல்ஸ் இருக்கும், ஒரு சில இதில் இருக்காது. அதனால் நம்மளே மேல் பகுதியில் சங்கிலி மாற்ற பகுதியில் ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த சங்கிலி 3 சங்கிலியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அடிப்பகுதியிலையும் ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டால் போதும், நிறையா போட வேண்டாம். ஏன்னா டேபிள் ரோஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த பாட்டில் அதிக மண்ணும் பிடிக்காது. அதனால் நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டால் போதும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம மண் கலவை ரெடி பண்ணி வச்சிருக்க மண் கலவையை அதில் ஃபில் பண்ண வேண்டியது தான். நம்ம என்ன மண் கலவை எவ்வளவு ரேஷியோவில் அதில் ஆட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் வாங்க. எடுத்துக்கோங்க, 10% தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க. எதுக்காக இந்த மண் கலவைனா, இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதிக வெயிட் இருந்தால் நம்ம ஹேங் பண்ணி வைக்கும்போது அந்த ஸ்டாண்ட் தாங்காது. அந்த ஹூக்ஸ் ஆன்லைன்ல இந்த ஹேங்கிங், அதனால லைட் வெயிட்டாக இருக்கிறது மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டு மண் கலவையை ரெடி பண்ணி இந்த ஹேங்கிங்ல ரெடி பண்ணி வச்சிருக்கிறதால அது மாடியை நல்லா அப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்து, இதனால அடிக்கடி தண்ணி மாறணும்ன்ற தேவை இருக்காது. இந்த பூக்கள் பூத்து ஹேங்கிங் பாட்ல தொங்குறத பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சைக்காலஜிக்கலா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா நம்ம ஒரு புது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன சின்ன வெற்றி பார்க்கும்போது தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக மனசு தோணும். அதனால ஈஸியாக செய்யக்கூடிய ஃபாஸ்டாக ரிசல்ட் கொடுக்குற ஹேங்கிங் பாட் இந்த டேபிள் ரோஸ். இதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போது எல்லா அந்த ஹேங்கிங் பாட்லையும் நம்ம அந்த மண் கலவை ரெடி பண்ணி ஃபில் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நடவு செய்ய போகிறோம். ஒரு 3 to 4 இன்ச் அளவுக்கு நம்ம டேபிள் ரோஸை கட் பண்ணி நட்ட வச்சா போதும். பெரிய சைஸாகவும் வைக்கலாம். நான் சின்ன சைஸாகவே வைக்கிறேன். மல்டி கலர்லையும் நீங்கள் வச்சுக்கலாம், சிங்கிள் கலராகவும் வைக்கலாம். நான் எல்லா கலரும் கலந்து பூக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக அப்படி கலந்து வைக்கிறேன். இன்னொன்று, டேபிள் ரோஸ் வைக்கும்போது ரொம்ப இளம் தண்டாக இருக்கிற மாதிரி பிச்சு வைக்காதீங்க. நல்லா திரட்சியாக அந்த தடிமனாக இருக்கிற மாதிரி தண்டுகளை, அந்த வேர் பகுதிகளை எடுத்து வையுங்க. ரொம்ப மெலிசாக இருக்கிறத வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வேர் பிடிச்சு வராது. அதிக தடிமனான பகுதியை நீங்கள் கட் பண்ணி நடவு செய்யும்போது, டேபிள் ரோஸ் நடவு செய்யும்போது சீக்கிரமாக வளர்ந்து நிறைய கிளைகள் உங்களுக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். பார்க்கும்போதும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். இதுவும் ஒரு சூப்பரான டிப்ஸு. இந்த இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் மாடி தோட்டத்தை. அடுத்தபடியாக மாடி தோட்டத்தில் எந்த இடம் செடிகளுக்கு நல்லதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் மாடி தோட்டத்தில் வெயில் நல்லா படுற இடம் இருக்கும், சில இடத்துல நிழல் பகுதி இருக்கும். டேபிள் ரோஸ், மல்லிகை மாதிரி பூச்செடிகளுக்கு நல்ல வெயில் தேவை. குறைஞ்சது 4 முதல் 6 மணி நேரமாவது டைரக்டாக வெயில் படுற இடத்துல இந்த டேபிள் ரோஸை வைக்கணும். காய்கறி செடிகளுக்கும் இதே மாதிரி தான் நல்ல வெயில் இருக்கணும். ஆனால் சில கீரை வகைகள், சில இலை காய்கறிகள் கொஞ்சம் ஷேடடாக இருக்கிற இடத்துல நல்லா வளரும். அதனால் நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் எந்தெந்த இடத்துல வெயில் நல்லா படுது அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல சூஸ் பண்ணி அதற்கேற்ற செடிகளை வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செடிகளை வைக்க பிளான் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தப்பான இடத்துல வச்சிட்டிங்கன்னா செடிகள் வளராமல் கருகி போயிடும். இப்போது நம்ம அந்த பாட்டில், ஹேங்கிங் பாட்டில் டேபிள் ரோஸ் எல்லாம் நட்டு வச்சதுக்கப்புறம்
நாங்கள் இப்போது ஹேங் பண்ணி வைக்க போகிறோம். எங்கள் வீட்டில் மாடி தோட்டத்தில் நாங்கள் அந்த ரேக் ஸ்டாண்டு அந்த இதை பயன்படுத்தி மாடி தோட்டத்தில் அந்த பந்தல் போட்டிருந்தோம். அந்த பந்தல் போட்ட அந்த ரேக் ஸ்டாண்டில் வந்து ஹோல்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஹோல்ஸில் இப்போ எல்லா பாட்டையும் ஹேங் பண்ணி வைக்க மாட்ட முடியல. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து எல்லா பாட்டையும் ஹேங் பண்ணி விட்டாங்க. சரியாக நான் வந்து மாட்டாமல் விட்டுட்டேன். ஸோ அவங்க வந்து திருப்பி ஒரு தடவை செக் பண்ணி ரீசெக் பண்ணி கரெக்டாக மாட்டி சூப்பராக அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டாங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஹேங் பண்ணி விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. கார்டனுக்கு வரும்போதே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான ஃபீலையும் கொடுக்கும். நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தடுத்து காய்கறி செடிகள், கீரைகள் அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அடுத்தடுத்த பழைய கண்டெய்னரை யூஸ் பண்ணி எப்படி காம்பவுண்ட் வாலில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அதை வந்து பழைய 25 லிட்டர் வாட்டர் கேன் பழைய கேன் இருந்துச்சு. அதில் மண் நிரப்பி அதில் சித்திரத்தை செடியை நடவு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி காம்பவுண்ட் வாலில் அதை வச்சா மாடு ஆடு எதுவுமே கடிக்காதுன்றதுக்காக அதை ரெடி பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். அதுக்கு மண் கலவை ஏற்கனவே நிறையா எல்லா டைம்லையும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் மண் கலவை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வாட்டர் கேன் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பெயிண்ட்டு இந்த மாதிரி காலி கேன் 25 லிட்டர் கேன் இருந்துச்சுன்னா யூனிஃபார்மாக தெரியணுன்றதுக்காக பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு 3 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அடியில் இலை சருகுகளை போட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மண் நிரப்ப வேண்டியது தான். உரக்கலவையெல்லாம் கலந்து வச்சுருப்போம். ஸோ அந்த மண் கலந்து இப்போது நம்ம அந்த சித்திரத்தை செடியை நடவு செய்கிறோம். சித்திரத்தை செடியை நடவு செஞ்சதுக்கப்புறம் கீழே கொண்டு போய் அந்த காம்பவுண்ட் வாலில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து நான் அந்த 3 சித்திரத்தை செடியையும் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவுமே பார்க்குறதுக்கே ஒரு லுக்காக இருக்கும். இந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லாமே செடிகளை வச்சுருக்கோம். என்னென்ன செடிகள் வச்சுருக்கோன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மாடு ஆடு எதுவுமே கடிக்காத செடிகள். ஏன்னா அது மாடு ஆடு கடிக்கிற செடினா எல்லாம் கடிச்சு சாப்பிட்டு போயிடும். அங்கே வெறும் பாட் மட்டும்தான் இருக்கும், அந்த கேன் மட்டும்தான் இருக்கும். அதனால் நான் அதை மாடு ஆடு சாப்பிடாத செடி வகைகளை தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைமாக இந்த சித்திரத்தை செடியையும் அங்கே வைக்கிறேன். இது வரைக்கும் மாடு ஆடு எதுவும் கடிக்கல. ஒரு தடவை ட்ரையல் பார்த்துட்டு தான் நான் இப்போ அங்கே மறுபடியும் செட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செடி நல்லா வளர்றதுக்கு ஆர்கானிக் உரம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி வேஸ்ட், பழத்தோல் இதையெல்லாம் வச்சு கம்போஸ்ட் பண்ணலாம். இது இயற்கை உரமாக இருக்கும். செடிகளுக்கும் நல்லது, சாப்பிட்றவங்களுக்கும் நல்லது. நெக்ஸ்ட்டு வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரம், மாட்டுத்தொழு உரம், ஆட்டுத்தொழு உரம் இதெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் செடி ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். இதோட முட்டை ஓடு பொடி பண்ணி போட்டால் கால்சியம் சத்தும் கிடைக்கும். தேயிலை தூள் பயன்படுத்துறது வந்து எப்படின்னா, மண்ணில் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நைட்ரஜன் சத்து இது செடிகளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன ஹோம் டிப்ஸ். இதை நிச்சயமாக உங்கள் செடிகளுக்கு பயன்படுத்துறது நல்லது. பூச்சி தொல்லையிலிருந்தும் பாதுகாத்துக்கொள்ளலாம். அதுக்கு வேப்பெண்ணெய் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஈஸியாக வளர்க்குற செடிகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டேபிள் ரோஸ், மணிலா, துளசி, மல்லிகை இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். காய்கறிகளில் மிளகாய், தக்காளி, கீரை வகைகள், வெண்டைக்காய் இதெல்லாம் பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் தரும். அதனால் நீங்கள் கார்டனில் இன்ட்ரெஸ்ட்டாக தொடர்ந்து இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் இந்த பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது போன்ற மாடி தோட்டத்தில் மொட்டை மாடியில் கோழி வளர்ப்பு, இயற்கை ஆர்கானிக் உரம், இன்னொன்று பழைய பொருட்களை வச்சு எப்படி பிளான்டர் பாக்ஸாக பயன்படுத்துறது அப்படின்ற இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். ஹாவ் அ நைஸ் டே.